ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டான எஃபர்ட்லெஸ்ஸான கோபி 65, அதாவது காலிஃப்ளவர் 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படின்னு நீங்கள் கடைகளில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். நான் இங்கே எடுத்துருக்கிற கப் வந்து 250 ml கப். அதில் நான் கரெக்டாக 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்துக்கிறேன். அது கூட 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுக்கிறதுனால நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கலரும் ப்ளஸ் காரமும் ரெண்டுமே கிடைக்கும். இதுவே உங்கள் கிட்ட நார்மல் மிளகாய்த்தூள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை பொடிசாக அரிஞ்சு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் கருவேப்பிலையிலேயே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் கடைகளில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வத்தல் இருக்குல்ல, அதை லைட்டாக இந்த மாதிரி நுணுக்கி க்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். அது 1 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/2 கப் தண்ணி, 1/2 கப் வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து செமி திக்காக இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணி பதமும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இதில் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் பூவை 2 கப் நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா எல்லா இடத்துக்குமே போகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆட் பண்ணும்போது நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணாமல் லைட்டாக ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் விட்டே ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அது ஒட்டி பிடிச்சிக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன் சைட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒன் சைட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 மினிட்ஸ் இது ஃப்ரை ஆனால் போதும். நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்தோடனே நம்ம அதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ அது நல்ல ரெட் கலரில் வந்துருச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இப்போ நம்ம அதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற காலிஃப்ளவரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணதையே சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து லைட்டாக சாசேஜ் மாதிரி பண்ணி தான் சாப்பிடுவேன். அது எப்படின்னா ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 6 பல் பூண்டை பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 இன்ச் இஞ்சியை பொடிசாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 2 வத்தலை லைட்டாக கீறி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால் வதக்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சாஸ், நான் இங்கே டொமேட்டோ சாஸ் தான் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போது செம்ம டேஸ்டான ஈஸியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.